Alhamdulillah Rabbil Alameen. Assalatu wassalamu ala Sayyidina wa Nabiyyina wa Maulana Muhammadin wa ala ali Sayyidina wa Maulana Muhammadin wa barik wa sallim alayhi. Amma ba'd. Faqad qala Allahu ta'ala fi shani habibihi ta'lima takbira mukhbiran wa amira. Inna Allaha wa malaikatahu yusalluna ala nabi ya ayyuhalladhina amanu sallu alayhi wa sallimu taslima. Allahumma salli ala Sayyidina Muhammadin وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إنما وما خلقت الجن والإنس إلا ليعبدون. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين وشاكرين والحمد لله رب العالمين. وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي ذكرني منهما نسيت وعلمني منهما جهلت. ربي إني ميت وإنك حي يا ربي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு உரித்தாக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இந்த புனிதமிகு ஷபே பராத் இரவில் அமைந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாவின் அருளும் ரஹ்மத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு வேளையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்தில் அதன்படி செயலாற்றுவதற்கும் வல்லால நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாழும் காலமெல்லாம் அவன் பொருத்தத்தோடு வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளை கபிழ்ந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பக்கூடிய தௌஃபீக்கை வல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லதல்ல சுப்ஹானஹு தஆலா உலகத்தில் எத்தனையோ வேலை இருக்கும் போது அதெல்லாம் விட்டுட்டு நம்ம அல்லாஹ்வை வணங்குவதற்காக அல்லாஹ்வை நினைவுபடுறதுக்காக வேண்டி அவனுக்கு பிடித்தமான இடத்துல அவனுக்கு பிடிச்சமான செயலை நம்ம செய்ய அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கின்றான். இது அல்லாஹ் செய்த மாபெரும் கிருபை. சில நபர்கள் ஷபே பராத்லாம் இல்லை, அதெல்லாம் சும்மா ஹதீஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அபு தாவூத் சஹீஹான ஹதீஸும் சஹீஹான கிருதம் சிஹாவ் சித்தா 6 கிதாபுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிதாப் அபு தாவூத். அதுல பாபு நிஸ்ஸு ஷாபான் தனியா ஒரு பாபுன்னு சொன்னா தனியா ஒரு தலைப்பிலே வருது. அதாவது போற போக்குல ஹதீஸ் வரல. அந்த தலைப்புக்கு பேரி பாபு நிஸ்ஃபு ஷாபான், ஷாபானுடைய 15வது இரவு அப்படின்னு சொல்லி நீண்ட பட்டியல ஒரு சில ஹதீஸுகளை அபு தாவூத் இமாம் பதிவு செய்யறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சஹீஹான ஹதீஸ் அபு தாவூத்ல இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில ஜன்னத்துல் பக்கீல இருக்கிறாங்க. ஆயிஷா எழுந்திரிச்சு பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண. நைட்ல எழுந்திரிச்சு பாக்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இல்ல. தேடி பார்க்குறாங்க, ஜன்னத்துல பக்கீல ஸல்லல்லாஹு இருக்கிறாங்க. நீண்ட நேரம் ஆயிடுச்சு, ஸல்லல்லாஹு வரவே இல்லை. ஆயிஷா தேடி போய் பார்க்குறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு ஆயிஷா சொல்றாங்கன்னா, ஆயிஷா பயந்துட்டியா, அல்லாஹ்வும் ரசூலும் ஏமாத்திரான்னு பயந்துட்டியா? அல்லாஹ் தாலா இந்த இரவில் யார் வணங்குறாங்களோ அவங்களுக்கு பனு கல்புடைய ஆட்டுல எத்தனை ரோமம் இருக்குமோ அந்த பனு கல்பு ஆடு இருக்குது, அதுல ரோமங்கள் அதிகமா இருக்கும். அவ்வளோ ரோமம் நிறைய பாவம் இருந்தாலும் இந்த இரவில் யார் வணங்குறாங்களோ அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுவான் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சிறந்த இரவு தான் இந்த ஷபே பராத். அலி ரலியான் சொல்றாங்க, யார் இந்த இரவுல இந்த இரவு ஃபுல்லா நின்று வணங்குங்க, மறுநாள் காலையில் நோன்பு வைங்க என்பதாக அலி ரலியான்னு சொல்லி காட்டுறாங்க. இப்படி நிறைய ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ்ல அனஸ் அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா முதல் வானத்துக்கு இறங்கி அல்லாஹ் தஆலா கேட்கிறான், என்கிட்ட கேட்கறவன் யாருன்னா இருக்கீங்களா, அந்த கேட்கிற தேவையை நான் பூர்த்தி செய்யறேன். என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் யாருன்னா இருக்கீங்களா, அந்த பாவத்தை நான் மன்னிக்கிறேன். என்கிட்ட ரிஸ்க்கு கேட்கணும் யாருன்னா இருக்கீங்களா, உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்குறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுவதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இது ஃபஜ்ர் உதயமா வரைக்கும் அல்லாஹ் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறானா, என்கிட்ட கேளுங்க நான் கொடுக்குறேன், என்கிட்ட ரிஸ்க்கை கேளுங்க நான் விசாலமா கொடுக்குறேன், பாவம் மன்னிப்பு தேடுங்க, தௌபா செய்யுங்க, நான் பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். முதல் வானத்தை இறங்கி வரணும்னு சொன்னா அல்லாஹ் தஆலா படிப்படியாக இறங்கி வரேன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, உங்க முகத்துக்காக நான் இறங்கி வரேன், நான் இறங்கி வந்து பேசுறேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா இறங்கி வந்து கேட்கறான், ஏதாவது கேட்கறீங்களா? ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க, அந்த ஆபீஸர் மேனேஜர் வந்து என்னைக்காவது என்கிட்ட எதனா பாவம் செஞ்சுட்டீங்க, எதனா தப்பு செஞ்சுட்டீங்களா, ஏன்னா ஃபைல் மாத்தி வச்சிட்டீங்களா சொல்லுங்க மன்னிச்சிட அப்படி எந்த மேனேஜரும் கேட்க மாட்டார். எந்த ஹெட் மாஸ்டர் வந்து பசங்கள்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட் நீங்க ஏதாவது
படிக்கலையா, எக்ஸாம் எழுதுறியா, படிக்கலையா, ஹோம்ஒர்க் எழுதுறியா, பரவாயில்ல மன்னிச்சிடன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் தாலாவே சொல்றான், நீங்க பாவம் செய்யக்கூடியங்கன்னா பாவம் செஞ்சுட்டீங்க, அப்படி பாவம் செஞ்சுட்டா மன்னிப்பு கேளுங்க, நான் மன்னிக்க தயாரா இருக்குன்னு அல்லாஹ் தாலா ஃபஜ்ர் வரைக்கும் சொல்றான். நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இரவு ஃபுல்லா இதெல்லாம் வணங்காதீங்க, பள்ளிவாசல் ஒன்று கூடாதீங்க, இதெல்லாம் ஷிர்க் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது. அதாவது நீங்க எப்படியோ விடிய விடிய செல்போன் நோண்டிட்டே தூங்குங்க, பரவாயில்ல. செல்போன்ல, ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல, இன்ஸ்டால நோண்டி தூங்குங்க, பரவாயில்ல. ஆனா பள்ளிவாசல் ஒன்று கூடிடாதீங்க, அது ஷிர்க் அப்படின்ற கூட்டம்லாம் இருக்குது உலகத்துல. அதாவது அல்லாஹ் தஆலா ஒன்று கூடி அவன் இல்லத்துல ஒன்று கூடி அல்லாஹ்ட்ட கேட்கும்போது அல்லாஹ் வேணான்னு சொல்ல போறான். ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க, எந்திரிச்சு போங்கன்னு சொல்ல போறான். ஒரு வீட்டுல போய் உட்கார்ந்தா வீட்டுக்காரன் சொல்லுவான், ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லவே மாட்டான், வாங்கன்னு அல்லாஹ் கூப்பிடுவான். வேணா இப்படி வேண்டா சொல்லலாம், நீங்க மகரிப் 3 யாசின் ஓதுறீங்களே, இது ஹதீஸான்னு கேட்டா இது ஹதீஸ் கிடையாது. ஆனா முன்னோர்கள் செஞ்சாங்க. யாசின் ஓது பொதுவாக சிறப்பு தான். யாசின் ஓதுனா என்ன சிறப்புன்னு சொல்லி தனி ஒரு அத்தியாயமே இருக்குது. யாசின் யாரு அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக நாடி ஓடுறாங்களோ எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவான். முழு 10 தடவை குரான் ஓதுற நன்மை இருக்குது. இன்னும் சூரத்துல் யாசின் என்பது அல்லாஹ்வுடைய கல்புல் குரானுடைய இதயம் அப்படின்னு சொல்லி யாசினுக்கு நிறைய சிறப்பு இருக்குது. அப்படி யாசின் சூரா ஓதி நீங்க துவா கேட்டா அல்லாஹ் மறுக்க போறது கிடையாது. அல்லாஹ் சும்மா கேட்டாலே மறுக்க மாட்டான். நீங்க யாசின் ஓதி துவா கேட்டா அல்லாஹ் மறுக்க போறது கிடையாது. 3 விஷயத்துக்காக வேண்டி யாசின் ஓதுவோம். மகரிப்ல எல்லாம் ஓதிருப்போம். விசாலமான ரிஸ்க்குக்கு, நீண்ட ஆயுளுக்கு, 3வது பாவ மன்னிப்புக்கு. இந்த 3 உலகத்துல அல்லாஹ் தவிர யாரும் கொடுக்க முடியாது. ரிஸ்க் அல்லாஹ் கையில் தான் இருக்குது. ரிஸ்க்குன்னு சொன்னா சாப்பாடு மட்டும் கிடையாது. நம்ம போற ட்ரெஸ்ல இருந்து நம்ம வேலை வாய்ப்பு, மனைவி, மக்கள், குழந்தை செல்வம், காரு, பைக்கு, என்னென்ன இருக்குதோ உலகத்துல என்னென்ன தேவை இருக்குதோ அந்த எல்லா தேவைக்கும் பேரு அரபியில ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த ரிஸ்க் அல்லாஹ் தான் கொடுக்க முடியும். பாவ மன்னிப்பு அல்லாஹ் தான் நமக்கு வாங்கி தர முடியும். அந்த மாதிரி நீண்ட ஆயுள் அல்லாஹ் தான் தர முடியும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடலோரத்துல போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ எறும்பு கூட்டம் நடந்து போயிட்டு இருக்கு. அந்த எறும்பு கூட்டத்தோட தலைவன் சொல்றாரு, சுலைமான் பட்டாரமும் நடந்து வந்துட்டு கடலோரத்துல நடந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சுலைமானும் பட்டாளமும் உங்களை மிதிச்சு சாவடிச்சிருவாங்க, நீங்க கூண்டுல போய் ஒளிஞ்சிங்கன்னு சொல்லி எறும்பு கூட்ட தலைவன் சொல்ல உடனே எல்லா எறும்பு போய் ஒளிஞ்சிக்கிச்சு. இது அல்லாஹ் குர்ஆன்லயே சூரத்துல் நம்ல் எறும்பு சூறான்னு சொல்லி சூறால அல்லாஹ் சொல்றான். அப்போ அந்த எறும்பு எல்லாம் போய் மறைஞ்சிக்கிச்சு. அது சுலைமான் கேட்டுறாங்க. அல்லாஹ் சுலைமானுக்கு அல்லம்னா மன்டிக்கு தைரியம், பறவை, பட்சிகள், புழு பூச்சிகள் பேச எல்லா பாஷையும் அல்லாஹ் சுலைமானுக்கு கத்து கொடுத்துட்டான். எறும்பு பேசுன சுலைமான கேட்டுட்டு அந்த எறும்பை கூப்பிட்டு பாராட்டுறாங்க. எறும்பே, நீ மட்டும் நல்லா இருந்த சுயநலமா இல்லாம முழு உம்மத்தையும் காப்பாத்திட்ட. நம்ம நல்லா இருந்தா போது, நம்ம போய் ஒளிஞ்சான்னு ஒளியாம சுலைமான் பட்டாலும் வந்து மிதித்தா நீங்க செத்துருவீங்க, போய் ஒளிஞ்சிங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் நீ காப்பாத்திட்ட. நீ சிறந்த காரியத்தை செஞ்சுட்ட. உனக்கு ஏதாவது நான் கிஃப்ட் தரலாம், என்ன வேணும் கேளு. நம்ம அவசரத்துல மனைவிட்ட சொல்லுவோம் இல்லையா, உனக்கு என்ன வேணா வாங்கி தரேன்னு சொல்லுவோம் இல்லையா, அவன் பிள்ளைகிட்ட நல்லா செஞ்சா உனக்கு என்ன வேணும் கேளு, வாங்கி தரேன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி சுலைமான் அவசரத்துல உனக்கு என்னப்பா வேணும் கேளுப்பா, நான் தரேன் எறும்புட்ட சொல்ல, எறும்பு கேக்குதான், என்ன எனக்கு தேவை நீ நிறைவேற்ற முடியாது, நான் அல்லாட்ட கேட்டுக்கிறேன், இல்ல நீ கேளு அப்படின்னு. அப்ப எறும்பு சொல்லுதான், சுலைமானே நீயே ஒரு பிச்சைக்காரன், உன்கிட்ட போய் இப்படி நான் கேட்க முடியும் கேக்குது. அப்போ சுலைமானுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன போய் நான் பிச்சைக்காரன் சொல்ற, நான் அல்லாஹ்வோட நபி, எனக்கு எல்லா பாஷையும் தெரியும், என்ன எப்படி பிச்சைக்காரன் சொன்னேன், உனக்கு என்ன தேவை கேளு நான் தரேன். சுலைமான் நினைச்சிருப்பாங்க, என்ன மிஞ்சி போனா எறும்பு ஒரு லட்டு கேட்கும், லட்டு கொடுத்துடலாம், அது ஒரு மாசம் சாப்பிடும் அப்படின்னு நினைச்சாங்க சுலைமான். ஆனா எறும்பு கேட்டுச்சா, ஜிதினி உமரி வ அமலி, சுலைமான் நீங்க இவ்வளவு கேட்டேன்னா நான் சொல்றேன், என்னுடைய ரிஸ்கையும் அதிகப்படுத்து, என் வயசையும் அதிகப்படுத்து. அதாவது எனக்கு கொஞ்சமா சாப்பிட முடியுது, அதிகமா நான் சாப்பிடணும், அதிக காலம் வாழணும், அது அதிகப்படுத்து என்பதாக எறும்பு கேட்குது. இது வந்து தப்சீர் சூரத்து நம்மள தப்சீல் விளக்கம் தராங்க. அப்போ சுலைமான் சொல்றாங்களா, இது என் கையில கிடையாதுப்பா, உன் ரிஸ்க் அதிகப்படுத்துவதும் உன் வயசு அதிகம் என் கையில கிடையாது, அல்லாஹ் கையில தான் இருக்குது அப்படின்னு சுலைமான் சொல்றாங்க. அப்ப எறும்பு சொல்லுதான், அதான் நான் முன்னாடியே சொன்னேன், நீ பிச்சைக்காரன் சொன்ன பாத்தியா, அது உண்மையாச்சு பாத்தியா அப்படின்னு எறும்பு சொல்லுதான். ஏன்னா இந்த ரிஸ்க் அதிகப்படுத்துறது, உணவு அதிகப்படுத்த அல்லாஹ் கையில் தான் இருக்குது. அதுக்குதான் நம்ம யாசின் ஓதுறோம். விசாலமான ரிஸ்க்குக்கும் நீண்ட ஆயுளுக்கும் யாசின் ஓதுறோம். இது அல்லாஹ் கையில் தான் இருக்கு. உலகத்துல வேற யாரும் அப்படியேப்பட்ட நபி, முழு உலகத்தை ஆண்ட நபினாலே எறும்புக்கு, சின்ன எறும்புக்கு வயசை நீட்டி கொடுக்க முடியல. நமக்கு எப்படி மனுஷங்க நீட்டி கொடுப்பா, அல்லாஹ் தான் கொடுக்க முடியும். அதனாலதான் முன்னோர்கள் சொல்றாங்க, நீங்க யாசின் ஓதி துவா கேளுங்க, அல்லாஹ் கபூலாக்குவான்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் நம்ம யாசின் ஓதுறோம். இன்சால் இப்ப நைட் இரவு கண்ணு முழிக்குதும் ஹதீஸ் அடிப்படையில் தான். ஆக விஷயம் நான் சொன்னா, இந்த பராத் இரவு நம்ம செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் 4 படித்தரங்களா அல்லாஹ் கிட்ட சமர்ப்பிக்கப்படுது. நம்ம ஜும்மா பையனை விரிவா பேசிட்டோம், இருந்தாலும் சுருக்கமா சொல்றேன். நம்ம உலகத்துல செய்யக்கூடிய எல்லா அமலையும் 4 விதமா அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் சமர்ப்பிக்கப்படுது. முதல்ல தினமும் காலை மாலையும் அல்லாஹ்ட்ட போய் சமர்ப்பிக்கிறாங்க. ஃபஜ்ர் தொழுது ஒரு கூட்டம், திரும்ப அசர் தொழுது ஒரு கூட்டம். ஃபஜ்ர் தொழுது முடிச்சுட்டு ஒரு மலைக்கு அப்படியே மேல போவாங்க வானத்துல, இன்னொரு கூட்டம் வானத்துல அப்படியே இறங்குவாங்க. இறங்கி கேட்பானுங்க. அப்போதான் அல்லாஹ் கேட்பான், ஏன் அடியார்களை பூமியில பாத்துட்டு வந்தீங்களே என்ன செஞ்சாங்க, ஃபஜ்ர் தொழுது மேல போற மலைக்கு நல்லா கேட்பான். அப்போ ஃபஜ்ர் தொழுது நம்ம திக்ர் ஓதுவோம் இல்லையா, அதனாலதான் இமாம்கள் சொல்றாங்க ஃபஜ்ர் தொழுது திக்ர் ஓதுங்க, சுப்ஹான் அல்ஹம்துலில்லாஹ் திக்ர் ஓதுவாங்க. ஃபர்ல முடிச்சு கேப் கொடுப்பாங்க, அப்ப திக்ர் ஓதுவோம். அஸ்ர் முடிச்சு திக்ர் ஓதுவோம். காரணம் என்ன சொன்னா, இந்த காரணத்துக்காக தான்.
மலக்கு மேல போடணும்னு அல்லாஹ் கேட்பானா, என் அடியார் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்க்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சும் கேட்பான், என்ன செஞ்சாங்க என் அடியார்? எல்லாம் உன் அடியார் எல்லாம் திக்ரு செஞ்சுட்டு இருந்தாங்க, அந்த நிலையிலே விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு மலக்கு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் சந்தோஷப்படுவான். இல்லையா அல்லாஹ் உன் அடியால உன்னை நினைக்கிற மாதிரி கிடையாது, உலகத்துல மாநில அல்லாஹ் நமக்கு தண்டனை கொடுப்பான். அந்த அடிப்படை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ரு இமாம்கள் ஃபஜ்ர் திக்ரு ஒதுங்க சொல்றாங்க. இப்படி ஃபஜ்ர் தொழுது ஒரு மலைக்கு போய் மேல போறாங்க. திரும்ப ஃபஜ்ர்ல இருந்து அசர் வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய எல்லா நல்லது கட்டையும் பதிவு செஞ்சுட்டு அந்த அமல் அப்படியே கொண்டு அசருக்கு பிறகு கொண்டு போய் சமர்ப்பிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் கேட்பான், இப்ப என் அடியான் என்ன பண்ணா? உன் அடியான் திக்ரு செஞ்சுட்டு இருக்கான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால திக்ரு செய்யறோம். இப்ப இது முதல் வகை. முதல்ல தினமும் காலையும் மாலையும் அமல்கள் சமர்ப்பிக்கப்படும், இது முதல் வகை. ரெண்டாவது வகை, வார 2 நாள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமை, இதெல்லாம் ஹதீஸ் அடிப்படை நான் சொல்றேன். திங்கட்கிழமை வியாழக்கிழமையும் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. வாரம் திங்கட்கிழமை அல்லாஹ்ட்ட போய் சமர்ப்பிக்கிறது. இந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. சொல்றதுக்கு முன்பாக இப்படியும் சொல்றாங்க, இந்த வாரம் சமர்ப்பிக்கிறதுக்கு முன்பாக எல்லா அமலும் என்கிட்ட காட்டப்படுது, என் முழு உம்மத்துடைய அமலும் என்கிட்ட காட்டப்படுது. இன் ஜாத, நான் நல்லது உம்மத்துக்கு நல்லது செஞ்சதை பார்த்தேன்னு சொன்னா நான் அல்லாஹ் ஹமீத் அல்லாஹ் புகழ்வேன். இப்படிப்பட்ட உம்மத்துக்கு என்ன நபியாக்கிட்டே அல்லாஹ் புகழ்வேன். ஒருவேளை உம்மத்துடைய பாவங்கள் அதிகரிச்சு போயின்னு சொன்னா நான் அல்லாஹ் கிட்ட உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்படிப்பட்ட பேர் அற்புடைய உம்மத்து நம்ம வந்திருக்கிறோம், நபியோட உம்மத்தா வந்திருக்கிறோம். வாரம் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ்ட்ட சமர்ப்பிக்கிறது. அல்லாஹ் கேட்பான், ஏன் அடியார் என்ன செஞ்சாங்க அப்படின்னு. அதனாலதான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வாரம் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைங்க என்பதாக சொல்றாங்க. இது ஹதீஸ். ஸல்லல்லாஹு திங்கட்கிழமை வாரத்துல திங்கட்கிழமை அறிவு சார்ந்த அமல்கள் ஏற்பட்ட நாள் திங்கட்கிழமை. ஸல்லல்லாஹு பிறந்தது திங்கட்கிழமை, வஃபாத்தான திங்கட்கிழமை, நபி பட்டம் ஸல்லல்லாஹு வழங்கப்பட்டது திங்கட்கிழமை. இப்படி திங்கட்கிழமை நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸல்லல்லாஹு திங்கட்கிழமை நோன்பு வச்சாங்க. இது 2வது வகை. 3வது வகை இருக்குது. அது எப்பன்னு சொன்னா, ஆயில ஒரு முறை நம்ம செஞ்ச எல்லா அமலையும் அல்லாஹ்ட்ட சமர்ப்பிக்கப்படுது. அதுதான் நம்முடைய ரூஹு தொண்டைக்குழி வர வரைக்கும் அல்லாஹ் அவகாசம் கொடுப்பான். அடியான் பாவம் மன்னிப்பு தேடுறானா, எப்படியாவது ஒரு செகண்ட் அல்லாஹ் மன்னிச்சு சொல்ல மாட்டானா அல்லாஹ் அவகாசம் கொடுக்கலாம். தொண்டை உள்ளங்கால் ரூஹு அப்படியே வாங்கப்படும் தொண்டை குழியில வரைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ரூஹு சான்ஸ் கிடைக்காது. தொண்டை குழிக்கு வர வரைக்கும் அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். பாவமனை தேடுறானா, களிமா சொல்றானா, ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அல்லாஹ் காத்துக்கிட்டே இருக்கிறான். எல்லாம் மன்னிச்சும் அல்லாஹ் உடனே மன்னிச்சு தயாரா இருக்கலாம். அது வரைக்கும் அல்லாஹ் அவகாசம் கொடுக்கலாம். அப்போ நம்ம அமல்கள் சமர்ப்பிக்கிறது. ஒருவேளை தொண்டை குழிக்கு வரும்போது ரிஸ்குடைய மலக்கு அல்லாஹ் பூமிக்கு அனுப்புறான். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அல்லாஹ் ஒரு மலக்கு வச்சிருக்கான். ரிஸ்குக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், நம்ம அதாவது நம்ம செல்வத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், நம்ம மௌத்துக்கு டிபார்ட்மெண்ட், பிறப்புக்கு இறப்புக்கு, இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கு வச்சிருக்கான். ரிஸ்குடைய மலக்கு பூமிக்கு இறங்குவாங்க. இறங்கி ரிஸ்குடைய மலக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. இவனுக்கு ரிஸ்க் இதோட முடிஞ்சப்பட்டுச்சு, இதுக்கப்புறம் ஒரு ரிஸ்க் கூட ஒரு துளி ஒரு டிராப் கூட இவன் வாயில போகாதுன்னு சொல்லி ரிஸ்குடைய மலக்கு அமல்கள் எல்லாம் சுருட்டி வச்சிருவார். இதுக்கப்புறம் எந்த நன்மை கிடையாது, தீமை கிடையாது. இதுக்கப்புறம் இவன் பாவம் செஞ்சாலும் சரி, நன்மை செஞ்சாலும் சரி பதிவு செய்யப்படாது. இதுக்கப்புறம் தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. தொண்டைக்குழி மேல வந்து சொன்னா தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. ரிஸ்க் அமல் சுத்தி வச்சிருவாரு. அந்த அமல் சுத்தி வச்சதுக்கு அப்புறம் ரிஸ்குடைய மலக்கு மேல போனதுக்கு அப்புறம் மலக்குள் மௌத் பூமிக்கு வந்துருவாரு. வந்து அதுக்கப்புறம் தான் உயிரை வாங்குவார் என்பதாக ஹதீஸ்ல வருது. எப்போ இந்த அமலை பிரிக்கப்படும் சொன்னா, இவர் மௌத்தா பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த அமலுடைய சுருட்டி வச்ச அமல் பதிவேட்டை பிரிப்பான். அல்லாஹ் தஆலா பிரிச்சு படிப்பான். என்ன நான் நல்லது செஞ்சா என்ன கிடைச்சுனா, ஒரு அல்லாஹ் அது குர்ஆன்ல சொல்றான், ஒரு சின்ன வித்து நன்மை செஞ்சாலும் அல்லாஹ் அதை கணக்குல வைப்பான். ஒரு சின்ன டிராப், ஒரு சின்ன வித்து அளவுக்கு கடுகளவுக்கு நீங்க பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் அதையும் கணக்கெடுப்பான். ஒண்ணு கூட ஏற்றம் இருக்காது, இறக்கம் இருக்காது. அதாவது அந்த நாள் அநியாயம் செய்யப்பட மாட்டாது என்பதாக குர்ஆன்ல வருது. அல்லாஹ் எல்லாத்தையும் கணக்கிடுவான். இது 3வது வகை. அதாவது ஆயுள்ல ஒரு முறை கடைசியா மௌத்தா போற போது கணக்கீடு செய்வான். 4வது ஒரு வகை. அது எப்பன்னு சொன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லாஹ் கணக்கு செய்வான். அடியார் என்னென்ன பாவம் செஞ்சாங்க, என்ன நன்மை செஞ்சாங்க சொல்லி வருஷத்துக்கு ஒரு தடவை, அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை கணக்கு செய்யறாங்க பாத்தீங்களா, அந்த நாள் தான் இந்த ஷபே பராத். பராத்தோட நாள் அல்லாஹ் எல்லாத்தையும் கணக்கு செய்வான். போன வருஷம் ரமலான் வரைக்கும் என்னென்ன அமல் செஞ்சோம், இந்த ரஜப் இந்த ஷாபான் பெரிய 15 வரைக்கும், அதாவது அது போன வருஷம் ரம்ஜான் ஷபே பராத்துக்கு அப்புறம் நீங்க செஞ்ச எல்லா அமலும், குர்பானியா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், உம்ராவா இருக்கட்டும், ஏன்னா ரமலான்ல நோன்பு வச்சிங்க பாத்தீங்கன்னா 30 நாள் நோன்பு, அந்த நோன்பையும் அல்லாஹ் இன்னைக்குதான் கணக்கிட செய்வான். போன வருஷம் வச்சு நோன்பை அல்லாஹ் இன்னைக்குதான் கணக்கிட செய்வான். என்னென்ன பாவம் செஞ்சிருக்கா, என்ன நன்மை செஞ்சிருக்கா, எத்தனை நோன்பு வச்சுக்க, நோன்புல என்ன குறைஞ்சி, என்ன பாவம் செஞ்சா, என்ன திட்டு பண்ணா, என்ன மோசடி செஞ்சா, என்னென்ன காரியம் பண்ணான்னு சொல்லி எல்லாத்தையும் அல்லாஹ் இந்த நாள்ல கணக்கிட செய்வான். அதனாலதான் இந்த நாள்ல நின்று வணங்கி அல்லாட்டா தௌபா செய்யணும். எல்லாம் என்ன மன்னிச்சிடு, நான் பாவம் உமர் அலியான துவா செய்வாங்களாம். ஷபே பராத்துல உமர் அலியான கேட்கிற துவா ஹதீஸ்ல வருது, யா அல்லாஹ் என்னுடைய தக்தி இல்ல, என்னை நீ ஸ்ரீதேவின்னு எழுதி வச்சிருந்தா சப்பித், அப்படியே ஸ்ரீதேவியே ஆக்கிடு. ஒருவேளை என் தக்தியில என்ன மூதேவி நீ பதிவு செஞ்சிருந்தா அதை மாத்தி ஸ்ரீதேவி ஆக்கிடு என்பதாக உமர் துவா செய்வாங்க என்பதாக ஹதீஸ்ல வருது.
இப்படி இந்த நாள் அதிகமா துவா செய்யல, நல்லவன் ஆக்கு, நான் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சிரு, தவறு மன்னிச்சு கேட்க கேட்க நம்மளோட அமல்கள் திருத்தப்படும், விதிகள் மாற்றப்படும். ரெண்டு விஷயத்துக்கு விதி எல்லாம் எழுதி முடிச்சுட்டான். நம்ம படைப்பதுக்கு 5000 வருஷத்துக்கு முன்பாக விதிகள் எழுதப்பட்டு விடுது. நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், பேனா எல்லாத்தையும் எழுதி முடிச்சிருச்சு. உக்துப், பேனா எல்லாம் படைக்கிறான். கலம்னு ஒரு சூறா, சூறால எல்லாம் சொல்றேன். கலம், சூறாக்கு பேரு கலம். கலம்னு சொன்னா பேனா, எழுதுகோள்னு அர்த்தம். அந்த பேனா படைச்சு அல்லாஹ் தஆலா சொல்றான்னா உக்துப் கலம் அப்படின்றான், பேனாவை எழுது அப்படின்றான். அப்ப பேனா கேட்கதான், யாரெல்லாம் நான் எதை எழுதுறது? உக்துப் மாக்கத்தப், என்ன நாடு எல்லாத்தையும் எழுது, நான் படைக்க போறது படைச்சது எல்லாமே பேனா அப்ப எழுதி முடிச்சிருச்சு. லவ்ஹுல் மஹ்ஃபூல் அல்லாஹ் பத்திரமா வச்சிருக்க. நம்ம செய்ய போறது இன்னும் யார் பிறப்பாங்க, யார் இறப்பாங்க, யார் கல்யாணம் பண்ணுவாங்க, யார் நிக்காஹ் பண்ணுவாங்க, யார் குழந்தை பிறக்கும், யார் பிறக்காது, யாருக்கு வேலை கிடைக்கும், வேலை கிடைக்காது, எல்லாத்தையும் பேனா எழுதி முடிச்சிருச்சு. இந்த தக்தீர் மாற்றப்படாது. ஒரு மாற்றப்படுறது ரெண்டு காரணம் இருக்குது. ஒண்ணு துவா, துவானால தக்தீரை மாற்றலாம். அதனால அதிகமா நாள் துவா செய்யணும். துவா செய்யுங்க, அதிகமா துவா செய்யுங்க, அல்லாஹ் தஆலா நம்ம தக்தீரை மாற்றலாம். இன்னொன்னு சதகா மூலமாக நம்ம விதிகள் மாற்றப்படலாம். அதனால இந்த நாள் அதிகமா துவா செய்ய சொல்லி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா அதான் சொல்றான், என்கிட்ட கேட்கணும் யாரா இருக்கிறீங்களா, நான் மன்னிச்சிடறேன், மன்னிக்க தயாரா இருக்கேன், கேளுங்க கொடுக்குறேன், மன்னிப்பு கேளுங்க மன்னிக்கன்னு சொல்லி அல்லாஹ் ஃபஜ்ர் வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நம்ம அதெல்லாம் விட்டு நம்ம போய் தூங்கணும் சொன்னா எவ்வளவு பெரிய கைசேதம் நமக்கு. அல்லாஹ் தஆலா நினைச்சா ஒரு செகண்ட்ல நல்லவனா கெட்டவனா ஆக்கிறோம், கெட்ட நல்லவனா ஆக்கிறோம். எவ்வளவு சம்பவம் இருக்குது. ஷைத்தான் இருக்கான் இல்லையா, நம்ம உட்காந்துருக்க இடம் ஃபுல்லா சைத்தான் சஜிதா செஞ்ச இடம் தான். பூமியில ஒரு சின்ன இடம் கூட கிடையாது. சைத்தான் சஜிதா செய்யாம பூமியில எந்த இடமும் கிடையாது. எல்லா இடத்தும் சைத்தான் சஜிதா செஞ்சான். அவ்வளோ பெரிய இபாதத்தாளி. அதை விட நம்ம இபாதத் செஞ்சிட போறோம். அவ்வளோ பெரிய வணக்கசாலி சைத்தான் ஒரு சின்ன அமலை செய்யல. என்ன உஸ்துதில் ஆதம், ஆதம்க்கு சஜிதா செய்யணும் அல்லாஹ் சொன்னான். நான் ஆதம்லாம் சஜிதா செய்ய மாட்டேன், உனக்கு செய்யறேன், எவ்வளவு வேணா சஜிதா செய்யறேன், ஆனா ஆதம்க்கு செய்ய மாட்டேன்னு சொன்னான். அல்லாஹ் தஆலா சொன்னான். அந்த இடத்துல சைத்தான் சொன்னா, அல்லாஹ் யாருக்கு சஜிதா செய்யணும் பார்த்தானே தவிர யார் சொன்னான்றது அல்லாஹ் பார்க்கல. சைத்தான் சொன்னது யார்? அல்லாஹ். சஜிதா செய்யதா ஆதமுக்கு தான் சஜிதா செய்ய போறான். ஆனா அந்த கட்டளை இட்டது யாருன்னு அல்லாஹ். அவன் கட்டளை இட்ட அல்லாஹ் பார்க்கல, சஜிதா செய்ய ஆதம பார்த்தா வடிகட்டு போயிட்டான். ஆதமுக்கு நான் சஜிதா செய்யறோம், ஆதம மண்ணால படைச்ச, என்ன நெருப்புல படைச்ச, நான் எப்படி சஜிதா செய்ய ஈகோ பிடிச்சான். இன்றும் அவன் லானத் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறான் சைத்தான். ஏன் சொல்றேன்னு சொன்னா, அவ்வளவு பெரிய வணக்கசாலி சைத்தான். அவனே எல்லாத்த ஒரு செகண்ட்ல மாத்தி போய் நரகத்து சொந்தக்காரன் ஆக்கிட்டான். அதே மாதிரி ஒரு விபச்சாரி பெண்மணி ஒரு நாள் விபச்சாரம் செய்யல, விபச்சாரமே தொழிலா வச்சிருந்தா, உடம்ப விட்டு சம்பாதிச்ச அந்த பெண்மணி ஒரு நாய் தாகத்தால தண்ணி கிணத்துக்கல்ல துடிச்சிட்டு இருந்துச்சு. தண்ணிக்காகவே நாக்க தொங்க துடிச்சிட்டு இருந்துச்சு. அவருடைய மேலாடை கிணத்துல விட்டு அந்த மேலாடை தண்ணி பட அதை புளிஞ்சு நாய்க்கு கொடுத்தா நாய் துள்ளி குதிச்சு ஓடி போயிடுச்சு. இதன் காரணமா அல்ல அந்த விபச்சார பெண்மணி நல்ல சொர்க்கவாசி ஆகிட்டான். காலம் ஃபுல்லா பாவமே செஞ்சுட்டு வந்த அந்த பெண்மணி ஒரு சின்ன ஒரு நாய்க்கு தண்ணி புகட்டினாக்க நல்லா சொர்க்கவாதி ஆகிட்டான். காலம் ஃபுல்லா சஜிதா செஞ்ச சைத்தான் மலக்குகளுக்கெல்லாம் ஆசிரியர் சைத்தான். மலக்குகளை டீச் பண்ணுவானா. எவ்வளவு பெரிய அறிவு உனக்கு, எல்லா மலைக்கு உட்காரிச்சு சைத்தான் பாடம் எடுப்பான். அவ்வளவு பெரிய அறிவாளி சின்ன அமல் செய்ய நல்லா நரகவாசி ஆக்கிட்டான். அதனால நன்மத்தை மேல அல்லாஹ் தான் இருக்குது. ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னமல் அமல் அமல் அஹ்லுல் ஜன்னah. ஒருத்தர் இருப்பான் சொர்க்கத்தோட அமல் எல்லாமே செய்வான், தொழுவான், நோன்பு வைப்பான், ஹஜ் செய்வான், ஜகாத் கொடுப்பான், தான தர்மம் பண்ணுவான், எல்லா அமலும் செய்வான். ஃபஇன்னஹு மின் அஹ்லின் நார். அவன் தக்தீல அவன் நரகவாதின்னு இருக்குமா. இன்னொருத்தர் இருப்பான் நரகத்துக்கு இன்னமல் அப்த யஅமல் அமல் அஹ்லின் நார். நரகத்துக்கு எல்லா அமலும் செஞ்சுட்டே வருவான். தொழ மாட்டான், வட்டி வாங்குவான், ஹராமான விபச்சாரம் செய்வான், மது குடிப்பான், புறம் பேசுவான், பொய் பேசுவான், கோல் பேசுவான், எல்லாம் இருப்பான். ஃபஇன்னஹு மின் அஹ்லில் ஜன்னah. அவன் தக்தீல அவன் முடிவில் அவன் சொர்க்கவாசின்னு இருக்குமா. இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம். செயல்கள் எல்லாம் முடிவை கொண்டுதான் தீர்மானிக்கப்படும் என்பதா ஹதீஸ் முடியுது. நம்ம யாருமே நல்லா சொல்ல முடியாது. அல்லாஹ் தக்தீர் எப்படி இருந்து யாருக்குமே தெரியாது. ஒரு சஹாபி மஸ்ஜித் நபியோட ஒரு வாலிப சஹாபி மஸ்ஜித் நபி தயங்கி நிக்கிறாரு. உள்ள வரலாமா அப்படியே போயிடலாமா சொல்லி தயங்கி நிக்கிறாரு. அப்போ உமர் அந்த பக்கம் வராங்க. வந்து ஏன்பா வெளியே நிக்கிற, உள்ளவான்னு. இல்ல நான் சலாசம் பார்த்து பேசுறோம், ஏன்னா சலாசம் மன்னிப்பாங்களான்னு தெரியல, பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு. நான் போய் சல்லாசம் கேட்டு வரேன்னு சொல்லி உமர் உள்ள போறாங்க. மஸ்ஜித் நபி உள்ள போய் இந்த மாதிரி சொல்றாங்க, நாயுமே உங்களை பார்க்க ஒரு நபர் வெளியில் நிக்கிறாரு, வரலாமா வேணா யோசிச்சு நிக்கிறாரு சொன்ன உடனே சலாசம் அதை இழுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அந்த நபர் இழுத்து கொண்டு வரப்படுறாங்க. அந்த நபர் கேட்கறாங்க, ஐயா அழுதுகிட்டே வராரு, ஏன் பாடுகிறேன்னு கேட்ட, இல்ல நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன், மன்னிக்க முடியாத பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு. இப்போ சலாசம் கேட்கறாங்க, அப்படின்னாப்பா பாவம் செஞ்சுட்டேன். இல்ல உலகத்திலே யாருமே செய்யாத மிகப்பெரிய பாவம் செஞ்சுட்டேன் என்பதாக சொல்ல, சலாசம் என்ன பாவமா செஞ்சேன், உன் பாவம் பெருசா அல்லாவோட வானம் பெருசான்னு கேட்கறாங்க. அப்ப அந்த நபர் சஹாபி சொல்றாரு, நாயகமே என் வானத்தை விட என் பாவம் தான் பெருசு சொல்றாரு. சஹாபாக்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க. சின்ன பாவம் செஞ்சாலும் எல்லாத்தோட பெருசா கருதுறாங்க. எவ்வளவு பேர் அமல் செஞ்சாலும் கடுகளை தான் இந்த அமல் தான் செஞ்சு லேசா கருதுறாங்க. அப்படிப்பட்ட புனிதர்கள் சஹாபாக்கள். நம்ம எப்படி தெரியுமா, பெரிய பாவம் செஞ்சிருப்பான்,
இதானே, இதை விட பெரிய பெரிய பாவம் செய்யலாம் இருக்கான்னு சொல்லி நம்ம நினைப்போம். பெரிய சின்ன அமல் செஞ்சுட்டு நான் அப்படி செஞ்சேன் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட அமல் செஞ்சேன் தெரியுமா, அப்படி பெருமை பேசிப்பான். சஹாபா அப்படி நேர் மாட்டோம். சின்ன பாவம் செஞ்சாலும் பெருசா கருதுவாங்க, பெரிய அமல் செஞ்சாலும் சின்னதா செஞ்ச மாதிரி கருதுவாங்க. ஆனா இவர் உண்மையிலே பெரிய பாவம் தான் செஞ்சாரு. அந்த சஹாபி கேட்கறாங்க, நான் சல்லாசன் கேட்கறாங்க, அல்லாஹ் படைச்ச வானம் பெருசா உன் பாவம் பெருசான்னு கேட்கறாங்க. அப்ப அந்த சஹாபி சொல்றாரு, நாயகமே வானத்தை விட நான் செஞ்ச பாவம் தான் பெருசுன்னு சொல்றாங்க. சல்லாசன் மீன் கேட்கறாங்க, பூமி பெருசா உன் பாவம் பெருசான்னு. பூமியை விட என் பாவம் தான் பெருசு. அப்படியே அல்லாவோட அரிசி பெருசா உன் பாவம் பெருசான்னு. நாகிமே அல்லாவோட அரிசை விட நான் செஞ்ச கீழ்த்தரமான அந்த பாவம் தான் ரொம்ப கொடுமையானது, ரொம்ப பெருசு என்பதாக சொல்ல, கடைசியா சலாசம் இப்படி கேட்டுட்டே போய் கடைசியா கேட்கறாங்க, அல்லாவோட ரஹமத்து பெருசா உன் பாவம் பெருசான்னு. அல்லாவோட ரஹமத்துக்கு முன்னால எதுவுமே நிக்காது. அல்லா ரஹமத் அவ்வளவு பெரிய கிருபையாளன், எவ்வளவு பெரிய அல்லாஹ் தஆலா ரொம்ப பெரிய கிருபையாளன். அவன கிருபைக்கு ஒரு அளவே கிடையாது. ஒரு நபரு பூமியில சிலையை வணங்கிட்டு இருந்தாரு. சனம்னு சொன்னா அதுக்கு பேர் சிலை அர்த்தம். அரபில சனம் அப்படின்னு சொன்னா சிலை அர்த்தம். சிலையை வணங்கிட்டு சனமே யாசனம் யாசனம் யா சிலை யா தெய்வமே அப்படி வணங்கிட்டே இருந்தாரு. மாத்தி போய் தவறுதலா யா சமதம் சொல்லிட்டாரு. சமதம் சொன்ன அர்த்தம் சொன்னா குல்ஹு அல்லாஹ் அல்லாஹு சமது லம் யலித் வலம் யூலத், அந்த சூரா வருது இல்லையா, அல்லாஹு சமதுன்னா அவனுக்கு ஈடு இணையே கிடையாது, அவன் தனித்தவன் அர்த்தம். அவர் சனமும் சொல்லி மாத்தி போய் சமதம் சொல்லிட்டாரு. அடியான் என்ன கூப்பிட்டியா, அதோ வந்துட்ட லப்பைக் அப்து அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா. அப்ப மலக்க சொன்னாங்களாம், யாரெல்லாம் உன்னை கூப்பிடல, அல்லாஹ் சிலையை தான் கூப்பிட்டான், உன்னை கூப்பிடலன்னு. சமதம் சொன்னா அல்லாஹ் தனித்தவன் அர்த்தம். அவன் சனமும் சொல்லி தவறுதலா சமதும் சொல்லிட்டான், மாத்தி சமதும் சொல்லிட்டான், தெரியாம அவன் அறியாம சொல்லிட்டான். அப்ப அல்லாஹ் லப்பைக் அப்து, என் அடியானை கூப்பிட்டியா அதோ வந்துட்டான் நல்லா சொல்றானா. அப்ப மலக்க சொல்றானா, யாரெல்லாம் உன்னை கூப்பிடல, யாரெல்லாம் அவன் சிலையை தான் கூப்பிட்டான், அவன் உன்னை கூப்பிடவே இல்லைன்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்றானா, அவனுடைய நோக்கம் சிலையை தான் கூப்பிட்டான், எப்படியாவது மன்னிக்க ஒரு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி சம்மதம் கூப்பிட்டான், அவனை மன்னிச்சுட்டேன் என்பதா அல்லாஹ் சொல்றான். அவ்வளவு பெரிய கிருபையா அல்லாஹ் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அவ்வளவு பெரிய ரஹமத்தானவன். அதான் சலாசன் கேட்கறாங்க, அல்லாவோட ரஹமத்து பெருசா உன் பாவம் பெருசான்னு. அப்ப அந்த சஹாபி சொல்றாரு, யா நாயகமே அல்லாஹ்வுடைய ரஹமத்து தான் பெருசு, என் பாவம் சின்னது அப்படின்னு அப்பதான் முடிக்கிறார் சாப்டர். சலாசன் கேட்கறாங்க, அப்படி என்னப்பா பாவம் செஞ்சு சொல்லுப்பான்னு கேட்கறாங்க. எல்லா சஹாபாவும் சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க சபையில, மஸ்ஜித் நபவியில, பள்ளிவாசல்ல. அப்ப அந்த சஹாபி சொல்றாரு, நாயகமே என் தொழில் என்ன தொழில்னு சொன்னா, யாராவது மௌத்தா போயிட்டா மௌத்து அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் அன்னைக்கு இரவு வருவேன், பகல் அடக்கம் பண்ணுவாங்க, அன்னைக்கு நைட்டு வருவேன், வந்து அந்த கபரை தோண்டி அந்த கபரை கஃபன் துணி எடுத்து திருட்டி கொண்டு போய் சந்தையில வைப்பேன், இதுதான் என் பொழப்புன்னு சொல்றாரு. செத்து போன சடலத்து இந்த கஃபன் துணியை நைட்டோட நைட்டா திருடி கொண்டு போய் சந்தையில வித்து அதன் மூலியமா நான் வாழ்க்கை நடத்திட்டு வரேன், இப்படி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் அன்சாரி சஹாபி பெண்மணி கபுல் அடக்கம் செஞ்சாங்க. அந்த பெண்மணியை ஜனாசா உருவதுக்காக நைட்டு நைட்டா குழி தோண்டினேன். அந்த பெண்மணியை கஃபன் துணி உருவ உடனே அவள் உடல் அங்கங்கள் என்னை வந்து மறக்க வச்சிருச்சு. நான் என்ன பண்ண தெரியாம அந்த பெண் கூட கபர் குழியில ஒன்று சேர்ந்துட்டேன் என்பதாக சொல்றாரு. கபர் குழியில பெண்ணோட உடல் கொண்டுட்டேன் என்பதாக அந்த நபர் சொல்றார். சொல்லி முடிச்சு சொல்றாங்களாம், அந்த எல்லாம் முடிச்சு எந்திரிக்கும் போது அந்த சடலம் அந்த மையத்தை பேசுதான், பாவியே என்னை நீ ஜுனுபாலி ஆகிட்டே, எல்லா முன்னாலும் என்னை அசிங்கப்படுத்திட்டே, கேவலப்படுத்திட்டே என்பதாக அந்த மையத்தை பேச இவர் பயந்து போய் சலாசன் தர்பார் ஓடி வந்துட்டார். அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிப்பானா அப்படின்னு கேட்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சு நீ பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டு இங்கிருந்து போயின்னு சொல்லி அமைச்சிடறாங்க. அந்த சஹாபி என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஒரு மலையை நோக்கி ஓடுறாரு. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க, பூமிக்கு வந்துட்டாங்க. வந்து ஸல்லல்லாஹு கேட்காங்க, நாயகமே அல்லாஹ் உங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்க சொன்னா கேட்கவா அப்படின்னு. கேளுங்க என்பதாக சொல்ல, அந்த ஹலகுஹும் நீங்க படைப்பினங்களை படைக்கிறீங்களா இல்ல அல்லாஹ் படைக்கிறானா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்க, அல்லாஹ் தான் படைக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உணவு கொடுக்குறீங்களா, உலகத்துல எல்லா படைப்பினர்களும் நீங்க உணவு கொடுக்குறீங்களா இல்ல அல்லாஹ் உணவு கொடுக்குறானா அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கொடுக்கல அல்லாஹ் தான் கொடுக்குறான்னு சொல்றாங்க. அப்படி கடைசியா கேட்கறாங்க, அல்லாஹ் மன்னிப்பாரனா நீங்க மன்னிப்பீங்களா, ஒரு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நீங்க மன்னிக்க கூடியவரா இல்ல அல்லாஹ் மன்னிப்பாரா கேட்கறேன். நான் மன்னிக்க கூடியவன் கிடையாது, அல்லாஹ் தான் மன்னிப்பான. அப்படி இருக்க அந்த சாபி நீங்க மன்னிக்க மாட்டேன் எப்படி சொல்றீங்க, அந்த சாபி கூட்டுவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, சஹாபாக்களை அனுப்பி அந்த நபரை கூட்டு வராங்க. அந்த நபர் வர்றது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்பட எல்லா நபரும் சஹாபி வரது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சஹாபி பேர்ல அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான், இன்னல்லாஹ யஃபிரு துனுப வ யஃபு ஸய்யா, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்க தயாரா இருக்கான்னு சொல்லி அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கிட்டான். அந்த சஹாபிக்காக வேண்டி அவர் மனம் உருகி தௌபா செஞ்சு, எவ்வளவு பெரிய பாவம், கற்பனை கூட நினைக்க முடியாத ஒரு பாவம், ஒரு ஜனாசா கூட ஒரு கபரு குழியிலே அவர் ஒண்ணு சேர்ந்த அந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சுட்டார் சொன்னது மட்டும் அல்லாமல் அவர் பேர் அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். அப்படிப்பட்ட அந்த சஹாபி அப்படிப்பட்ட கிருபையான அல்லாஹ் தஆலா எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிக்க தயாரா இருக்கா, நம்ம தான் கேட்க தயாரா இல்லை.
அல்லாட்ட மனம் உருகி கேளுங்க, அல்லாஹ் நிச்சயம் மன்னிப்பான். அப்படிப்பட்ட இரவு தான் இந்த ஷபே பராத் இரவு. அல்லாஹ் தாலா நாடனான்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாவமே எல்லாம் புனிதரா மாத்திடுவான். அதுக்குதான் இந்த சம்பவத்தை சொன்னேன். அல்லாஹ் தாலா எல்லாத்தையும் மன்னிக்க தயாரா இருக்கான். ஆனா இந்த இரவுலையும் சில பேர் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இந்த இரவுல குறிப்பா ஒரு 9 பேர்த்த கிதாபுல சொல்றாங்க, ஒரு 9 பேர்த்த அல்லாஹ் இந்த இரவுல கூட மன்னிக்க மாட்டான். அது முதல் நபர் அல்லாஹ்க்கு ஷிர்க் செய்வர், இணை வைப்பவர். அல்லாஹ் ஒரு காலம் இணையை மன்னிக்க மாட்டான். சில பேருக்கு இணைனா என்னன்னு தெரியாம இருக்குது. தமிழ்ல சில பழமொழிகள் அது இணையோட வார்த்தை. இப்ப வரக்கூடிய சினிமா பாடல்கள் 3/4% அது இணை வைப்பு பாடலா தான் இருக்குது. நம்ம பிள்ளைங்கள் நம்ம பிள்ளைங்கள் அசால்ட்டா அது வீட்டுல பாடுறாங்க, நம்ம கைத்தட்டி ரசிக்கிறோம். எந்த சினிமா பாடம் எடுத்துங்க அது இணை வரி இல்லாம இருக்காது. எல்லா பாட்டையும் ஒரு ஆது இணை வரியா இருக்கும். தாயை கொண்டு போய் தாரத்துக்கு ஒப்பிடுவாங்க, மனைவியை கொண்டு போய் கடவுளுக்கு ஒப்பிடுவாங்க. இப்படி எல்லா பாட்டிலையும் சினிமா பாட்டுல எல்லாத்தையும் இணை திரிப்பு கலந்தே இருக்குது. இன்னும் இசை இருக்கு இல்லையா, அந்த இசை வந்து சைத்தான வலை என்பதாக ஹதீஸ்ல வருது. இசை அப்படியே அல்லாஹ் பக்கம் அல்லாஹ் மாத்தி திருப்பிடுமா. இசையை கேட்க கூடாது. சில பேர் ஹெட்போன் மாத்திட்டே பாட்டு கேட்கறாங்க, அப்படியே தூங்குறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய பாவம். ஷிர்க் சில பழமொழிகள் சொல்றேன் பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் உங்களதான் பார்க்க நினைச்சேன், நீ குறுக்க வந்துட்டப்பா, கும்பிட போனதே குறுக்க வந்த மாதிரி அப்படின்னு. அதுவும் ஷிர்க் தான். நமக்கு அது தெரியல, அசால்ட்டா சொல்றோம். கும்பிட போனதே குறுக்க வந்தா அது ஷிர்க் தான். என்ன சொல்லுவாங்க சில பேர், செய்யும் தொழிலே தெய்வம், இதுவும் ஷிர்க் தான். இப்படி நிறைய பழமை தமிழ் இருக்குது. ஒரு தொழில போய் கடவுளுக்கு ஒப்பிடுறாங்க, இதுவும் ஷிர்க் தான். இன்னும் சில பேர், நான் சிவனேன்னு இருந்தேன், என்ன இவன் தான்பா கூப்பிட்டு வந்தான்னு சொல்லுவாங்க, இதுவும் ஷிர்க் தான். இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்னும் சில அதிமுட்டாள்கள் சொல்லுவாங்க, எனக்கு எம்மதம் சம்மதம் தான், எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் ஒண்ணுதான், முருகனும் ஒண்ணுதான், பெருமாளும் ஒண்ணுதான் சொல்ற மாதிரி அர்த்தம். அது எனக்கு எம்மதம் சம்மதம் தான், அது மிகப்பெரிய ஷிர்க். அது சில பேர் தெரியதே கிடையாது. எனக்கு நான் மோஸ்ட் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு அது பெரிய பாவம். அல்லாஹ் அதை மன்னிக்கவே மாட்டான். எக்காரணத்தை கொண்டும் ஷிர்க்க மட்டும் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ்க்கு என்னை கேட்பது மன்னிக்கவே மாட்டான். இது பெரிய டாபிக், பேசிட்டே போறான். சுருக்கமா சொல்றேன், இது பயான் பேச நேரம் கிடையாது, அமல் செய்யக்கூடிய நேரம் தான் இந்த ஷபே பராத். இன்னும் முக்கியமா சொல்றேன், நம்ம எப்படி தொழுகிறோமோ, நோன்பு வைக்கிறோமோ, எப்படி இபாதத்தோ அதே மாதிரி பயான் கேட்கறது இபாதத் தான். ஒரு பயானை கேட்கணும், அது இபாதத் தான். இபாதத்துக்கு கூலி அல்லாஹ் தஆலா ஜன்னத்தை தவிர எதுவும் கொடுக்க மாட்டான். பயானை கேட்டா இபாதத்து, அந்த இபாதத்து கூலி அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவான். அதனால பயானை கேட்கறது இபாதத் தான். முதல் வகை ஷிர்க். யார் அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கிறாங்களோ அல்லாஹ் அதை மட்டும் மன்னிக்கவே மாட்டான். இன்னும் தெளிவா சொல்லணும்னு சொன்னா, ஒரு மனைவிட்ட போய் இவர் யாருமான்னு கேட்டா இவரும் என் புருஷன் தான் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு புரியுது, தெளிவா சொல்றேன். இவர் யாருமா கேட்டா இவரும் என் புருஷன் தான் அப்படின்னா அப்ப இன்னொரு புருஷன் இருக்குதான் அர்த்தம். அல்லாஹ் அதை மட்டும் மன்னிக்கவே மாட்டான். அல்லாவே ஏத்துப்ப எம்மதும் சம்பவம் அதுக்கு அதுதான் அர்த்தம். ஒரு மனைவி பரிமாறுறா, அந்த மனைவி என்ன, மனைவி வீட்டுல இருக்கிறா, எல்லாத்தையும் மனைவி பெண்கள் எப்பயுமே தவறு செய்யக்கூடிய சில தவறுகள் செய்வாங்க தான், அதை மன்னிக்கிறது தான் நமக்கு ஆண்மைக்கு அழகு, மன்னிச்சு விடலாம். ஆனா எல்லா தவறையும் எல்லாம் மன்னிச்சிருவான். சாம்பார்ல உப்பு போடல மன்னிச்சிருவான், சாப்பாடுல காரம் போட்டா மன்னிச்சிருவான், எல்லாத்தையும் மன்னிச்சிருவான். ஆனா அவ பெட்டியில, அவ அலமாரியில கட்டிலுக்கையில ஒரு போட்டோ, ஆம்பளை போட்டோ வச்சிருக்கிறா. ஏமா இது வச்சிருக்கிற, இவர் பாக்குறது அழகா இருக்கா, அதை வச்சிருக்கா, அதை மன்னிப்பானா புருஷன்? உடனே தலாக்கு தான். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் மன்னிச்சிருவான். நான் இருக்க வேண்டிய கல்புல வேற இடத்துல கொண்டு வச்சுட்ட அல்லாஹ் அதை மன்னிக்கவே மாட்டான். அதுதான் ஷிர்க். அல்லாஹ் தவிர வேற யாரும் அந்த இடத்துல, அந்த தரஜால, இன்னும் கண்மணியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல வைக்க கூடாது. நபி தான், அல்லாஹ் தான், ரசூல் தான், அல்லாஹ் தான். ரசூல் தர அவ்வளவுதான். அதுக்கு மேல அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்க கூடாது, அது ஷிர்க் ஆயிடும். இது முதல் வகை. ரெண்டாவது மது, சாராயம் குடிக்கிறது அல்லாஹ் ஒரு காலம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். மதுவிலே திகைத்திருப்பவர், மதுவிலே திகைத்திருப்பவர். கஸாலி இமாம் சொல்றாங்க, ஒரு சொட்டு மது உள்ள போயிடுன்னு சொன்னா, போதைக்காக வேண்டி யார் ஒரு சொட்டு மது குடிக்கிறாங்களோ அவன் உச்சந்தலைன்னு உள்ளங்கால் வரைக்கும் ஃபுல்லா நஜிஸ் ஆயிடுச்சான். கஸாலி இமாம் மிகப்பெரிய இமாம், ஆன்மீகத்துல கரை கண்டவங்க கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க சொல்றாங்க, ஒரு சொட்டு, ஒரு டிராப் உள்ள போச்சுன்னு சொன்னா உச்சந்தலைன்னு உள்ளங்காலம் முதல்ல ஃபுல்லா நஜிஸ் ஆயிடும். அப்படி நஜிஸ் ஆயிட்டு அவன் பன்றிக்கு சமம் என்பதாக சொல்றாங்க. இது நான் சொல்லல, அவங்க கிதாபுல எஹ்யா பதிவு செய்யறாங்க. ஒரு சொட்டு மது குடிச்சா சொன்னா அவன் பன்றிக்கு சமம் என்பதாக கஸாலி இமாம் பதிவு செய்யறாங்க. இதை விட கேவலமா யாரும் சொல்ல முடியாது. அவ்வளவு மோசம்தான் மது குடிக்கிறது. மது குடிச்சா சில தீமைகளா இருக்குது. முதலாவது அவன் கண்ணியும் போயிடுமா. மது குடிச்சோன்னு சொன்னா அவன் கையில கூட இடுப்புல நிக்காது, இடுப்பு நிக்க மாட்டான், கீழே போயிடும் சொல்லுது கைடு. அந்த அளவுக்கு மது குடிச்சா கண்ணியம் போயிடுவான். சின்ன குழந்தைங்க மாதிரி கேவலமா போயிடுவான், சாக்கால உண்டு கிடப்பான். சல்லாசம் உம்மத்து கண்ணியமா வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா குந்தும் ஹைர உம்மத்தி உக்ரிஜத் லின்னாஸ், நான் வெளியாக்கின சமுதாயத்திலே சிறந்த சமுதாயம் நீங்க தான் அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனா நம்ம குடிச்சிட்டு போய் சாக்கால பிறந்திருந்தா இன்னும் கேவலம். நான் சொன்னா நல்லா வயிறு முட்டை குடிச்சிட்டு ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு போவாரு, சிக்கன் கடைக்கு, ஒரு ஹோட்டலுக்கு போறாரு, போய் கேட்கறான் அவன் சிக்கன் ஹலாலா அப்படின்னு கேட்கறான். அது எவ்வளவு பேர் கேவலம். ஃபுல்லா ஹராம் குடிச்சிட்டான், கறி கொண்டு வந்து வைக்கிறாங்க, ஆர்டர் பண்ணிட்டான், சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு சிக்கன் ஹலாலா பாய்க்கு தான் வாங்கி நீங்க கேட்கறான். ஃபுல்லா முட்டை குடிச்சிட்டான், குடிச்சு இது ஹலாலான்னு கேட்கறான். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனை இது. இதுதான்
மது குடிச்சுன்னு சொன்னா தாய்க்கும் தாரக்கு வித்தியாசம் தெரியாது. தாரம் மனைவி வீட்டுல வெயிட் பண்ணுவாரு, என் கணவர் மல்லி வாங்கிட்டு வரா சொல்லி வெயிட் பண்ணுவான். இவர் மில்லி போட்டு போனா எந்த மணி கூட இருப்பா. இப்படி சாராய குடி பெரிய அவகலம் நிறைய, இன்னும் சில அவகல்லாம் இருக்குது. ஒரே கடையில அப்பனும் புள்ளையும் குடிச்சிட்டு போய் அப்பா கேட்கறான் நீ எந்த ஊருப்பா அப்படின்னு. போதையில தெரியல, நான் இந்த ஊர் தான், இந்த தெருவா, இந்த ஊரா, எந்த தெரு, இந்த தெரு தான். நான் அதே தெரு தான்டா, நீ எந்த வீட்டை, நானும் எந்த டி, அப்ப ஏன் வீட்டை நீ இருக்காது, ரெண்டு பேரும் அடிச்சு பிடிச்சி படுறா. முடிஞ்சு பார்த்தாது அப்பவும் புள்ள ஒரே வீட்டுல வந்து குடிச்சிட்டு நானும் நானும் அதே தெரு தானான்றான். நீ எந்த தெருடா, நான் இந்த மலைமாத கோயில், நானும் மலைமாத கோயில் தானே, நீ எங்க இருக்க, குறுக்கு, நான் குறுக்கு, நீ எந்த வீடா, 13வது, நானும் 13வது வீடுறா. அடப்பா என் வீட்டை நீதான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுறாங்க. விழிஞ்சு பார்த்தாது அவன் அப்பவும் புள்ள. எந்த அளவுக்கு கேவலம் நடந்திருக்கு. மது மிகப்பெரிய மோசம். முன்னால ஒரு காலத்தை குடிக்க போய் இப்ப நல்லது குடிக்கிறானுங்க, கெட்டது குடிக்கிறானுங்க. சின்ன பசங்க முதல் கொண்டு பெண்கள் குடிக்கிற அவளெல்லாம் நம்ம பார்க்கதான் செய்யறோம். நம்ம ஏரியால பெண்கள் குடிக்கிறாங்க, துப்பி போட்டு டாஸ்மாக் கடை நிக்கிறாங்க. மிகப்பெரிய கேவலம். முஸ்லிம்கள் சொன்னா 2 விஷயம் பக்கம் போகவே மாட்டாங்க சொல்லி மத்த சமுதாயம் தெரிஞ்சிருச்சு. 2 விஷயத்துக்கு முஸ்லீம் போக மாட்டாங்க சொல்லி, ஒண்ணு குடிக்க மாட்டாங்க, இன்னொரு வட்டி வாங்க மாட்டாங்க சொல்லி மத்த பிற சமுதாயம் பேசின காலம் போய் முஸ்லிம்களா, முஸ்லீம் துலக்க பசங்க வீடு விட மாட்டேன் அப்படின்றான். தெளிவா சொல்றான், துலக்க பசங்க வீடு விட மாட்டேன்னு. அந்த அளவுக்கு கேவலமா போச்சு, கண்ணியம் போச்சு, எல்லாமே பறிக்கப்பட்டு போச்சு. எதனால? மது குடிக்கிறதுனால. ஆக மது குடிக்கணும் அல்லாஹ்தாலா ஒரு காலம் இந்த சபை பரத்தை மன்னிக்க மாட்டான். ஆனா தௌபா செஞ்சா மன்னிச்சிருவான். தௌபா செய்யாம யாரு இருக்கிறாங்களோ மது குடி அல்லாஹ் மன்னிக்க முடியாது. 2வது. 3வது, வஞ்சகத்தனம், குரோதம் கொன்றவங்கள அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்க மாட்டானா. என் கூட தான் இருந்தான், என்னுடைய தம்பி அவன் வீடு கட்டிட்டானா, எப்படி வீடு கட்டிட்டான் அப்படின்னு சொல்லி குரோதம் முடிக்கிறது. ஒரு தமிழ்ல கற்பனை கதை சொல்லுவாங்களாம். ஒருத்தன் கடை வச்சிருந்தான், எதுக்கு மச்சான் கடை வச்சுட்டானா. அப்ப கனவுல வந்துட்டாரு. வந்து உனக்கு என்ன வரவேன்னு கேட்கும் போது அவன் யோசிக்கும் போது கடவுள் சொல்றா, நீ என்ன கேட்கறியோ அதை டபுள் பாங்க அவன் மச்சானுக்கு கொடுப்பான்னு சொல்றாரு. நீ 1 ரூபாய் கேட்டா அவனுக்கு 2 ரூபாய் கொடுப்பேன். நீ 1 கோடி ரூபாய் கேட்டா அவனுக்கு 2 கோடி ரூபாய் கொடுப்பேன். நீ ஒரு காரை கேட்டா அவனுக்கு 2 காரை கொடுப்பேன். நீ 1 கேட்டா அவனுக்கு டபுளா கொடுப்பேன், கேளு என்பதா கடவுள் சொல்றாரு. இது கற்பனை கதை. அப்போ அவன் யோசிச்சு பார்த்து சொல்றான்னா, கடவுளே எனக்கு ஒரு கண்ணை போக்கிட்டு அப்படின்றான். அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு கண்ணு போனா பாரு, எதிர்க்கு 2 கண்ணு போலாம். ஏன்னா அது அதான அர்த்தம். உனக்கு 1 கொடுத்தா டபுளா கொடுப்பேன், எனக்கு ஒரு கண்ணை போக்கின்னு கேட்டான். கடவுள் ஷாக் ஆயிட்டாராம், என்ன இப்படி கேட்டான்னு சொல்லி. அந்த அளவுக்கு மத்தவங்க வளர்றது யாருக்குமே பிடிக்காது. இன்னும் ஓப்பனா சொன்னா மத்த சமுதாயம் திருந்தி போச்சு. யாருன்னா போய் நம்ம மச்சான் வீடு கட்டினா, மச்சா வீடு கட்டிட்டியா, சந்தோஷம், சூப்பரா. ஆனா ஒரு முஸ்லீம் போய் நான் வீடு கட்டி சொல்லி எப்படா வீடு கட்டினேன், நீ அப்புறம் வீடு கட்டினா என்னவான். அதாவது மத்த சமுதாயம் திருந்தி போச்சு. ஆனா முஸ்லீம் சமுதாயம் அப்படியேதான் இருக்குது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் வளர்றத பிடிக்கவே பிடிக்காது, அவனுக்கு வளர விடவே மாட்டான். அதனாலதான் இன்னும் முஸ்லீம் வசுக்கப்பட்டு கொண்டே இருக்குது. காரணம் தெரியுமா? அதுதான். ஒரு முஸ்லீம் வளர்ந்தா இன்னொரு முஸ்லீமுக்கு பிடிக்காது. அவன் டாப்ல வந்துட்டானா இவனுக்கு அப்படியே பிபி ஏறிடும். அவன் எப்படி டாப்ல வந்தான், நேத்து பார்த்த பையன், நேத்து பிறந்த பையன் என்ன டாப்ல வந்துட்டானா, அது பிடிக்கவே பிடிக்காது. கவுண்டரை பாருங்க, செட்டியாரை பாருங்க, அவள் தான் நமக்கு நல்லது தாங்க, வளர்த்துங்க, நம்ம பிள்ளைங்க எங்க போறான் வளர்த்தாடுவான். ஆனா நம்ம முஸ்லீம் போய் பாய மாட்ட போய் மச்சண்ட சொல்லுங்க, டேய் நீ வீடு கட்ட போறியா, நீ எல்லாம் கடை வைக்கிற, நீ எல்லாம் பெரிய பாத்தியா அப்படின்னு. நம்ம வளர்ந்து ஒரு முஸ்லீம் வளர்ந்து முஸ்லீமுக்கு பிடிக்காது. அதனால எங்க போனாலும் நம்ம நசுக்க போற, எங்க போனாலும் கேவலப்படுறது. காரணம் தெரியுமா? ஒருத்தன் வளர்ந்து இன்னொருத்தன் பிடிக்காது, ஓப்பனா பேசுறான். அதனாலதான் குரோதம் கொண்டவன் நல்லா ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். இந்த சபை பராத்திலையும் யார் வஞ்சகம், யார் குரோதம், யார் பொறாம கொள்றாங்களோ அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இது 3வது பாயிண்ட். 4வது, எந்த வீட்டுல உருவப்படம் மாட்டி தொங்க விடப்படுதோ அந்த வீட்டுல ரஹமத்துடைய மலக்கு வரமாட்டாங்க. இன்னும் அந்த நபரை அல்லாஹ்தாலா சபை பராத்தில அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எந்த வீட்டுல உருவப்படங்கள் நாய்களும் வளர்க்கப்படுதோ அந்த வீட்டுல மன்னிக்க மாட்டான். நாய் வளர்க்கறத ரொம்ப பெரிய, நாய்களுக்கு பெரிய கௌரவமா ஆகி போச்சு. இப்ப எந்த வீட்டுல நாய் தான் பெரிய கௌரவம். அந்த நாய் கூட உட்காந்து லிப்ட் கிஸ் அடிக்கிறான், அந்த நாய் கூட உட்காந்து சாப்பிடறான். எவ்வளவு பெரிய கேவலம். நாய் கூட வளர்றான், பெரிய அசிங்கமா போயிடுச்சு. எல்லா முஸ்லீம்களும் இப்ப நாய் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாய் காட்டுல வளர்க்கலாம், அது ஆகும். ஆனா வீட்டுல வளர்க்குறது ஆகவே ஆகாது. நாய் வளர்க்க, எந்த வீட்டுல நாய் வளர்க்கப்படுதோ, எந்த வீட்டு உருவப்படங்கள் தொங்க விடப்படுதோ அவனை அல்லாஹ்தாலா சபை பரத்தை மன்னிக்கவே மாட்டான். சில பேர் அரசியல் கட்சியில இருப்பாங்க, அதாவது ஸ்டாலின் யாரோ முதலமைச்சர் சால் போட்டிருப்பாங்க, அதை அப்படியே ஃப்ரேம் போட்டு மாட்டிருப்பாரு. இது கூடாது. தான் பிள்ளை ஏதோ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருப்பாரு, அதை அப்படியே பெரிய டிவி ஷோட் கேஸ்ல வச்சிருப்பாரு. இதெல்லாம் கூடாது. உங்களுக்கு பிடிக்குதா அதை பெட்டியில போட்டு பூட்டி வச்சுங்க, தேவையான எடுத்து பாருங்க. அதை வீட்டுல மாற்றம் சொன்னா ரஹமத்து மலக்கு வர மாட்டாங்க. இந்த புனிதமான சபை பரத்தை அல்லாஹ் அவங்க பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். இது 4வது. 5வது, யார் உறவு முறை துண்டிச்சு வாழ்றீங்களோ, யார் சொந்த அண்ணன் தம்பியோ, சொந்த மாமா மச்சானையும், பக்கத்து வீட்டுக்காரனையும், அந்த வீட்டுக்காரனே யார் துண்டிச்சு வாழ்றாங்களோ அவங்க பாவத்தை அல்லாஹ் இந்த சபை பரத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இது மிகப்பெரிய பாவம். சில பேர் தெரியுதே இல்லை,
அதாவது சில சல்லாசம் சொல்றாங்க, அண்டை வீட்டாரை பத்தி ஜிபில் இஸ்லாம் சொல்லிட்டே இருக்கலாம். ஒரு அண்டை வீட்டாரும் செய்யற பக்கத்து வீட்டுக்காரங்க ஜிபுல் இஸ்லாம் சல்லாசம் சொல்லிட்டு அண்டை வீட்டுக்காக சொல்லிட்டே இருக்கும்போது சல்லாசம் நினைக்கிறாங்களா சொத்துல பாதி பங்கு கொடுக்க சொல்லிடுவாங்களோன்னு நினைச்சாங்களாம். அந்த அளவுக்கு அண்டை வீட்டாருக்கு அவ்வளோ உரிமையை சல்லாசம் கொடுத்துருக்கிறான், அல்லாஹ் சரீரத்தை கொடுத்துருக்கலாம். இன்னும் சொல்லுவாங்களா, நீ நல்லவ அப்படின்னு என்ன நல்லவன் சொல்லணும் சொன்னா யார் திறமை கேட்கலாமா, என் பக்கத்து வீட்டுக்காரன் போய் கேட்கலாமா. என் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவன் சொல்லிட்டா நான் நல்லவன். ஆனா எந்த பக்கத்துக்கும் சொல்ல மாட்டான். அப்படி நம்ம எல்லாம் அப்படிதான் வாழ்றோம். பக்கத்து வீட்டுக்காரன் போய் இவன் பக்கத்துல பாய் இருக்கா இப்படிப்பட்டவன் கேட்டா அவன் நல்லவன் சொல்லிட்டா நீ அல்லாஹ்கிட்ட நல்லவன், அவன் கெட்டவன் சொல்லிட்டா நீ அல்லாஹ்கிட்ட கெட்டவன் தான். அவன் எந்த மதத்தை சார்ந்தவன் தான் சரி. அதான் சொல்றாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பசித்து இருக்க நீ வயிறு பிடிச்ச சாப்பிட்டா நீ உண்மையான முஸ்லிமே இல்ல. சில ஹதீஸ் சொல்றாங்க, ஏன் உன் அண்டை விட்டா உன்னை மதிக்கலாம், உன்னை பிரியப்படலாம். இவர் போயிட்டாரு, புகாரி ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாது அபு முபாரக் இருக்கிறாங்களா, அவர் வீட்டை விற்க போனாராம். அவர் வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை விற்க போனானா, அந்த வீட்டு வாங்கினவர்கிட்ட போய் எவ்வளவு விலை கேட்கறாரு. அந்த இமாமுடைய பக்கத்து வீட்டுக்காரன் அந்த வீட்டை விற்க போறா, எவ்வளவு வீட்டை காசுன்னு கேட்டவனே அவரு ஒண்ணுக்கு டபுள் பங்க காசு சொல்றாரு. ₹1,00,000 2 லட்சம் சொல்றாரு. என்னப்பா 2 லட்சம் சொல்ற, விசாரிச்சு 1 லட்சம் தான் சொல்றாங்க. 1 லட்சம் உண்மைதான், ஆனா என் பக்கத்து வீட்டு யாரு இருக்கா தெரியுமா, முகமது முபாரக் அவங்க இருக்கிறாங்க. அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறதே உனக்கு மிகப்பெரிய ரஹமத்து தான், அதனாலதான் ரேட் அதிகம் என்பதாக சொல்றாங்களாம். அப்படி வாழ்றாங்க இமாம்கள். நம்ம எப்படி வாழ்றோம்? சல்லாசம் ஒரு கசாலி இமாம் ஒரு ஷேக் இருக்கிறாரா, அந்த ஷேக் வீட்டுல நைட்லாம் தூங்கலையா. சீரர் கேட்கறான், என்ன ஷேக் கண்ணெல்லாம் செவந்து போய் தூங்கல அப்படின்னு. இல்லப்பா என் வீட்டுல எலி தொல்லை ரொம்ப பயங்கரமா இருக்கு, தூக்கமே நைட்லாம் தூக்கமே இல்லை அப்படின்னு அந்த ஷேக் சொல்றாரு. மொய்தீன் அப்துல் காஜிலானி நினைக்கிறேன். அவங்க சொல்றாங்களா, ஏன் அப்படி எலி தொல்லை இருந்துச்சுன்னா ஒரு பூனை வளர்க்கலாமே அப்படின்னு. அப்போ அந்த ஷேக் சொல்றாரா, பூனை வளர்க்கலாம் சரிதான்ப்பா, ஆனா அந்த எலி பக்கத்து வீட்டுல தொந்தரவு பண்ணுமே, அதுக்கு என் வீட்டுல அந்த எலி இருந்து போதுன்னு சொன்னாங்களாம். அப்படிலாம் வாழ்ந்தாங்க இமாம்கள். நம்ம எப்படி வாழ்றோம்? அந்த இமாம்களே இல்லைன்னு சொல்ற கூட்டம்லாம் பூமியில இருக்குதான் செய்யுது. அல்லாஹ் அதையும் பார்த்துதான் இருக்கிறான். ஆக எந்த வீட்டுல உருவப்படங்களை வரைய, அதாவது யார் உருவமனை துண்டிச்சு வாழ்றாங்களோ அவங்க அல்லாஹ்தாலா இந்த சபை பலத்தை எல்லாம் மன்னிக்க மாட்டான். 6வது, யார் ஜோசியம் பாக்குறானோ, யார் பறவை ஜோசியம் எல்லா விதமான ஜோசியம் எவன் பாக்குறானோ அவனை மன்னிக்க மாட்டான். ஜோசிகாரன் ஜோசியம் சொல்றான், நீ அப்படி போய் இப்படி பண்ண, அவன் வாழ்க்கையை கேள்விக்கு நடுரோட்ல உட்காந்து கிடக்குறான், அவன்கிட்ட போய் ஜோசியம் கேட்கறான். அவன் வாழ்க்கை என்ன கேள்விக்கு அடுத்த சாப்பாடுக்கு என்ன வழியும் அவனுக்கே தெரியல. அவன் நடுரோட்ல பாய் விரிச்சு போட்டு சமக்காலம் வச்சு போட்டு கிளி வச்சு சீட்டை வச்சு உட்காந்துருக்கான். அவன் ஜோசியம் பார்க்க வாங்க வாங்க, இவன் அவன்கிட்ட போய் கையை காட்டி ஜோசி பையன் ஜாதகம் பாருன்னு, அவன் ஜாதகமே சரியில்லாம தான் நடுரோட்ல உட்காந்து கிடக்குறான். நம்ம அவன்கிட்ட போய் கேட்க நம்ம எவ்வளவு பேர் கேடு கட்டவங்க, எவ்வளவு பேர் வழிகேட்டுல இருக்கிறோம். யார் இந்த நாள் யார் ஜோசியம் பாக்குறாங்களோ, யார் பறவை ஜோசி இதெல்லாம் பாக்குறாங்களோ அல்லாஹ் அவன் பாவத்தை இந்த சபை பலத்தை மன்னிக்கவே மாட்டான். இது 6வது. இதெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட்டும் மணிக்கணக்கில் பேசலாம், நான் விட்ட பேசிட்டே இருப்பேன், உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். 7வது பாயிண்ட், யார் விபச்சாரம் செய்யறாங்களோ, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் விபச்சாரம் செய்யறாங்களோ அவங்க பாவத்தையும் அல்லாஹ் இந்த சபை பலத்திலும் தௌபா செய்யற வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். விபச்சாரம் மிகப்பெரிய பாவம். இன்னும் சில பேரு மனைவி இருக்கும் போதே விபச்சாரம் செய்வாங்களா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போறாங்க, போயிட்டு இருக்கும்போது சில அற்புத காட்சிலாம் பார்த்தாங்க. அதுல ஒருத்தர் என்ன பண்றாரா, பக்கத்துல ஒரு நல்ல கறி, நல்ல வாசமா, நல்லா பார்க்கறதுக்கு அது கண்கொள்ள நல்ல கறி, பிரமிப்பான கறி இருக்குது, பொரிச்ச கறி இருக்குது. அடுத்து சாப்பிட அப்படியே பார்த்தா சாப்பிட தோன்ற கறி இருக்குது. இன்னொரு பக்கத்துல அருகுருப்பான கறி, அது கிட்ட போனால வாசனை நாட்டம் வீசுற மாதிரி கறி இருக்குதான். இவர் நல்ல கறி விட்டு கெட்ட கறித்து லப்பு லப்புன்னு சாப்பிட்றாரா. சிலாசம் பார்த்து ஆச்சரியப்பட்டு, ஜிபிரிலே இது என்ன கேவலமான காட்சி, பக்கத்துல நல்ல கறி இருக்கும்போது ஏன் அந்த அருவருப்பான வீணா பண்ண குப்பைக்கு போற கறி, நாய்க்கும் தொடாத கறி ஏன் சாப்பிட்றாரு சிலாசம் கேட்க, அப்போ ஜிபிரேல் சொல்றாங்களா, இவர்தான் அழகான மனைவி கட்டண மனைவி வீட்டுல இருக்கும்போது கிளி மாதிரி மனைவி இருக்கும்போது குரங்கு மாதிரி விபச்சாரத்தை போறான் இல்லையா, அவன் தான் இவன் சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நினைச்சிருந்தா நல்ல கறிச்சு சாப்பிடலாம், மனைவி கூட நினைச்சிருந்தா ஹலாலா இருக்கலாம். இவ ஹராமான உறவு தேடி போனதுனால ஹராமான கறி, பச்சை கறி, கேவலமான கறி சாப்பிட என்பதாக ஜிப்ரீல் விளக்கம் தராங்க. இப்படி யார் விபச்சாரம் செய்யறாங்களோ அவன் பாவத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த சபை பாரத்தை மன்னிக்கவே மாட்டான் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அடுத்து 8வது, யார் தாய் தந்தை நோய்வினை செய்யறாங்களோ, பெற்றோர் யார் உபசரிக்காம பெற்றோர் யார் கேவலப்படுத்துறாங்களோ அல்லாஹ் அவங்க பாவத்தையும் மன்னிக்க மாட்டான். பெற்றோரை பத்தி பேசிட்டே போலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாய் உன் தந்தை உன் மேல பொருந்தி இருந்தார், தந்தைக்கு உன் மேல பாசம் இருக்குன்னு சொன்னா அல்லாஹ்க்கு மேல பாசம் இருக்குது. தந்தை உன்னை வெறுத்துட்டாரு சொன்னா, உன் தந்தைக்கு உன்னை பிடிக்கல சொன்னா அல்லாஹ்க்கு உன்னை பிடிக்கல. ஸ்டார்டா சொல்லிட்டாங்க. ரப்பி ஃபில் வாஹிதி, அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேணுமா, தந்தைய பொறுத்ததை வாங்கிக்க. தந்தை உன்னை பொருந்திக்கிட்டா, தந்தை உன்னை பார்த்து ஆசைப்படுற, தந்தை உன்னை புன்முறோட பாக்குறான்னு சொன்னா அல்லாஹ் உன்னை சந்தோஷப்படுறான்னு அர்த்தம். தந்தைக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல, நீ வெளியில போன்னு சொல்றான்னா அல்லாஹ்க்கு உனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். தந்தையோட பொருத்தத்தை அல்லாஹ் தஆலா அவனோட பொருத்தத்தை அல்ல வச்சிருக்கான்.
தாயோட கலையில சொர்க்கத்தை வச்சிருக்கிறான். இப்படி தாய் தந்தை உதாசீனப்படுத்துறன்னு அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். இந்த சபை பராதர. அடுத்து 9வது, சூனியம் செய்வினை செய்யறவங்க அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். அர்த்தம் அழிஞ்சு போல, நாசமா போலாம், வளரக்கூடாது, முன்னேறக்கூடாது, வீடு கட்டக்கூடாது, பெரிய டாப்ல வரக்கூடாது சொல்லி யார் சூனியம் செய்வினை செய்யறாங்களோ அல்லாஹ் அவங்க பாவத்தையும் இந்த சபை பரத்தை மன்னிக்கவே மாட்டான். கடைசியா 10வது, யார் பெருமைக்காக வேண்டி கரண்டை கால் கீழே கையில உடுத்துறாங்களோ ஒரே உடுத்துறா அல்லாஹ் அதையும் மன்னிக்க மாட்டான். நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், நம்ம போகும்போது ரோட்ல போகும் பெருகிட்டே போறோம். எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? கையிலேயே சாதாரண கரண்டை கிடைக்கிறது எல்லாமே தெரிஞ்சவங்க கூட, தொழுகையாளி கூட அப்படி போறாங்க. அது ஒரு பாவமா நினைக்கிறதே இல்லை. அதுதான் அதுதாங்க வந்து நினைக்கிறோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட கரண்டை காலக்கில யாரு உடைய உடுத்துறாங்களோ அல்லாஹ் அவங்க பாவத்தையும் ஒரு காலம் இந்த சபைபரத்தை மன்னிக்க மாட்டான் என்பதாக சொல்றாங்க. ஆக இப்படிப்பட்ட இந்த 10 நபரை அல்லாஹ் தஆலா இந்த சபைபரத்தும் தௌபா செய்யாமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஆக அல்லாஹ்ட்ட அதிகமா கேளுங்க. அல்லாஹ் மன்னிக்க தயாரா இருக்கான், நம்ம கேட்க தயாரா இல்ல. அல்லாஹ்ட்ட எவ்வளவு வேணா கேளுங்க, அல்லாஹ் எல்லாத்துக்கும் கொடுப்பான். இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல சான்ஸ். அந்த சான்ஸ் மிஸ் பண்ணக்கூடாதான். சான்ஸ் எப்படா ஒரு தான் வரும் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஒரு என்னைக்குன்னா ஒரு தான் சான்ஸ் வரும். அந்த சான்ஸை பயன்படுத்திக்கலாம். நீங்க தவற விட்டீங்கன்னு சொன்னா திரும்ப கிடைக்காது. திருப்பி அடுத்த பராத்து நம்ம இருப்போமோ, கிடைக்குமோ கிடைக்காத, ஹயாத்தா இருப்போமோ, அல்லது நம்ம நிலைமை என்ன ஆகுமோ தெரியாது. இருக்கும் போதே பயன்படுத்திக்கலாம். இது ஸல்லல்லாஹு அவ்வளவு அமல் செய்வாங்களாம். உலகத்துல இருக்கும்போது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பத்தி பார்த்தோம் சொன்னா உதுகுர் ஃபி கிதாப் இத்ரீஸ்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இத்ரீஸுடைய சம்பவத்தை படிச்சு பாருங்க சொல்லி. இத்ரீஸ் அப்படின்னு ஒரு நபி இருந்தார். அவரு அவ்வளவு அமல் செய்வாராம். அந்த அமலை பார்த்து மலக்குகளே பொறாமப்படுவாங்க. இவரு இவ்வளவு அமல் செய்யறான்னு பொறாமப்பட்டாங்க. அப்போ ஒரு மலக்கு கேட்கிறாரு, யா அல்லாஹ் இவர் இவ்வளவு அமல் செய்யறாரு, இவரு கூட போய் நான் பழகி பார்க்கட்டுமா அப்படின்னு மலக்கு கேட்கிறாரு. அப்ப அல்லாஹ் அனுமதிதான், தஃப்சீல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ் அனுமதித்தான், போய் பழகி பாருன்னு சொல்லி. இவர் மலக்கு மனிதனுடைய தோற்றத்தை வந்து இத்ரீஸ் கூட பழகுறாரு. பழகு பார்த்தா இத்ரீஸ்ல தெரிஞ்சு போச்சு இவர் மனிதன் அல்ல. ஏன்னா இவர் சாப்பிட மாட்டாரு, தூங்க மாட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாரு இல்லையா. இது தெரிஞ்சு போச்சு இவர் மனுஷன் இல்ல, இவர் வேற ஏதோ ஒரு மாதிரி ஆள் தெரிஞ்சு போய் கேட்கறாரு, யார் பண்ணி உண்மை சொல்லுப்பாரு. நான் மலக்கு என்பதா உண்மை சொல்லிட்டாரு. ஏன்னா மலக்கு போய் சொல்ல மாட்டாங்க, மனுஷன் கிடையாது இல்ல, போய் சொல்ல மாட்டாங்களே. நான் மலக்குன்னு சொல்றேன், ஏன்பா வந்த இந்த மாதிரி உங்களுடைய இபாதத்தை பார்த்து நான் மெய்ஸ்ல இருந்து போயிட்டேன், ஏதாவது கூட பழகலாம்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொன்னேன்னு. அப்படியா சொல்லி மலக்கு வச்சிருக்காரு. அப்போ மலக்கிட்ட கேட்கறாங்க, எனக்கு ஒரு ஆசை நிறைவேற்றுங்க அப்படின்னு இத்ரீஸ் கேட்கறாரு. இத்ரீஸ் அந்த மலக்கிட்ட கேட்கறாங்க, என்ன ஆசை அப்படின்னு கேட்கும்போது, என் உயிரை வாங்குங்க, என் உயிரை மலக்கு மௌத்தவரு, என் உயிரை வாங்கிட்டு திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி என் உயிரை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்கறாரு. அப்ப அந்த மலக்கு மௌத் சொல்றாங்களா, இது என் கட்டுப்பாடுல கிடையாது, அல்லாஹ்வோட கட்டுப்பாடுல. இது பெரிய சம்பவம், உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன் நேரத்தை அருமை கருதி. அப்போ அல்லாஹ்ட்ட போய் நான் கேட்டு வந்து அல்லாஹ்ட்ட போய் கேட்கறான், யா அல்லாஹ் இந்த மாதிரி இத்ரீஸ் கேட்கறாரு. இத்ரீஸும் மலக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான்னா, உன் நண்பர் கேட்டது நிறைவேற்றுப்பா, ஏன் பயப்படுற, நிறைவேற்ற அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டான். அனுமதி கொடுத்த உடனே இத்ரீஸுடைய ரூஹ வாங்கிட்டாரு. ஏன் வாங்கன்னு கேட்டாருன்னா, இத்ரீஸ் சொல்றானா, மௌத்தா போனதை பத்தி யாராவது எப்படி போய் சொல்லியிருக்காங்க, ஆனா மௌத்தா போனவங்க சொன்னது கிடையாது இல்ல, நான் மௌத்தா போய் அந்த வழியை தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி இத்ரீஸ் சொல்லும் போது இத்ரீஸ் நபியோட ரூஹ மலக்கு மௌத் வாங்கிட்டாரு. வாங்கி கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப அந்த ரூஹ கொடுத்துறாரு. கொடுத்த உடனே இத்ரீஸ் திரும்ப எந்திரிச்சுட்டார், ஊரோட எந்திரிச்சுட்டாரு. அந்த மலக்கு மௌத் கேட்கறாங்க, இத்ரீஸே மௌத் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கறாங்க. இது கற்பனை கதை கிடையாது, உண்மை நடந்தது. அப்போ இத்ரீஸ் சொல்றாங்களா, மௌத்துடைய வேதனை இருக்குது, ஒரு ஆட்டை உயிரோட உரிச்சா எப்படி இருக்கும், ஒரு ஆட்டோட தோலை உயிரோட உரிச்சா எப்படி இருக்குமா அப்படி இருந்துச்சு ரூஹு வாங்குறது அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு வேதனையா இருக்குமா, அவ்வளவு வேதனை ரூஹு வாங்கும் போது. நம்ம அசால்ட்டா நினைக்கிறோம் மௌத்தாகிறது. ஆக அப்படியா சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பழகினதுக்கு அப்புறம் திரும்ப கேட்கறான், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறானா, எனக்கு இன்னொரு ஆசை அப்படின்னு. என்னப்பா, நான் நரகத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்குது அப்படியே அல்லாட்ட கேட்கறேன். அல்லாட்ட போய் கேட்கறேன், அல்லாஹ் சரி அனுமதி கொடுத்துறானா. அல்லாஹ் இத்ரீஸ் அதாவது முதல்ல இம்மி வாரிதி யுரிதஹா, சொர்க்கத்துக்கு போறதுக்குன்னு சொன்னா நரகத்தை கிராஸ் பண்ணி தான் சொர்க்கத்துக்கு போக முடியும், ஸ்ட்ரைட்டா சொர்க்கத்துக்கு போக முடியாது. நரகத்தை கிராஸ் பண்ணதான் சொர்க்கம் போக முடியுமா. அதனால இத்ரீஸ் நரகத்தை பார்க்கணும்னு கேட்க நரகத்தை கொண்டு போய் காட்டிடுறாங்க. நரகத்துடைய வேதனைகள் அதாவது எல்லாத்தையும் இத்ரீஸ் பாத்துறாங்க, கண்கூடா பாத்துறாங்க. அதுக்கப்புறம் இத்ரீஸ் கேட்கறான்னா, நரகத்தை பார்த்துட்டேன், சொர்க்கத்தையும் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. சரி சொர்க்கத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், இவ்வளோ வந்துட்ட, உன் நண்பர் ஆசைப்படுற சொர்க்கத்தையும் காட்டு அப்படின்னு. இத்ரீஸ் சொர்க்கத்துக்கு கூட்டு போய் சொர்க்கத்துடைய எல்லா நேமத்தையும் பார்த்துட்டாங்க. கண் கூட உலகத்துல ஒரு உயிரோடு இருக்கும் போதே வானத்துல போய் பார்த்த நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அப்புறம் இத்ரீஸ் தான் சொர்க்கத்து எல்லா நேமத்தையும் பார்த்துட்டாங்க. டைம் ஆகி போச்சு. இத்ரீஸ் சொல்றாங்க, மலக்க வந்து வாங்க போலாம் அப்படின்னு. எங்க கூப்பிடுற அப்படின்னு. பூமிக்கு போல வாங்க, நானும் வரமாட்டேன், இங்கே தான் இருப்பேன், என்னைய கூப்பிடுறாங்க. இத்ரீஸ் சொல்றாங்களா, என்னடா இது பெரிய வம்பா போச்சுன்னு சொல்லி அந்த மலக்கு போய் அல்லாஹ்ட்ட சொல்றான், யா அல்லாஹ் இவரை சொர்க்கத்துக்கு கூட்டு போனேன், இவரை நம்பி சொர்க்கத்துக்கு கூட்டு போனேன், திரும்ப வரமாட்டேங்கிறான்னு. அப்ப அல்லாஹ் சொல்றான்னா, அதுதான் சொர்க்கம், சொர்க்கத்துக்குள்ள போயிட்டா யாரும் வரமாட்டாங்க, அதுக்கு பேர் தான் சொர்க்கம், அவர் வரலாம் மாட்ட விட்டுருக்கு அப்படின்னு நல்லா சொல்றான். ஏன் சொல்றவன்னு சொன்னா, இப்படி இத்ரீஸ் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாரு. மலக்கு கூட இருக்கும் போது என்னன்னா செய்ய முடியும் எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. மௌத் ஆயிட்டாரு, நரகத்தை பார்த்துட்டாரு, சொர்க்கத்தை பார்த்துட்டாரு, சொர்க்கத்தை இருந்துட்டாரு. அப்படியே
இன்னும் வாழ்றாங்க, ஹயாத்தா வாழ்றாங்க சொர்க்கத்துல. அல்லாஹ் தஆலா அதான் சொல்றான்னா, கிடைக்கிற நேமத்து, கிடைக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்தினா இது சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம கிடைக்கிற இந்த பராத்தீர்வு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. சில பேர்த்துக்கு இதோட நியமத்தே தெரியல. இதோட வாய்ப்பை பயன்படுத்தி சொன்னா அல்லாஹ் நம்ம உயர்ந்த அந்தஸ்துல கொண்டு போயிடுவான். ஆக பயான் பேச நேரம் கிடையாது. ஆக அல்லாஹ் தஆலா இந்த வாய்ப்பை நம்ம கொடுத்துருக்கான். வாழும் காலத்துல இன்னும் அடுத்த பராத்துல நம்ம கிடைக்குமா இல்லையான்னு தெரியும். நமக்கு முன்னாடி வாழ்ந்தாலும் மௌத்தா போயிட்டாங்க, இன்னும் மௌத்து நமக்கு மௌத்துன்னு ரெடியா இருக்குது. ரேஷன் கடையில கியூல பொருள் கொடுக்குறாங்க. அப்ப லைனா நிப்ப தெரியுமா, முதல்ல வாங்கணும் ரேஷன் வாங்கிட்டு போயிட்டாங்க, அந்த லைன் கியூ இன்னும் நின்றுதான் இருக்கு, கியூ நீண்டுட்டே இருக்குது. முதல்ல வர மௌத்தா போயிட்டே இருக்காங்க. அடுத்த கியூ நம்ம நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், யாருக்கும் தெரியாது. கியூ இன்னொன்னு காத்துட்டு இருக்குது, மௌத்தோட கியூ காத்துட்டு இருக்குது. அதனால இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இரவு ஃபுல்லா வணங்கக்கூடிய தௌஃபீக்கும், மறுநாள் அல்லாஹ் நோன்பு வைக்க தௌஃபீக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக.